வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டம் நீங்கள் வந்து இதுவரைக்கும் மக்கள் எல்லாருமே போராட்டம்னா அரசு ஊழியர்கள் போராட்டத்தை எப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா, எங்களுக்கு வந்து அகவிலை பை உயர்வு வேணும், வேலைக்கு புதுசாக ஆள் எடுக்கணும், அதே மாதிரி சம்பள உயர்வு, பணிச்சுமை, இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவங்க வந்து போராட்டம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த போராட்டம் ரொம்ப வித்தியாசமான போராட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கா அரசோட வெற்றிக்கான போராட்டம். இதை வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும். தமிழ்நாட்டோட மாற்றம்னு சொன்னாங்களா, அந்த மாற்றத்துக்கான போராட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா, போராட்டம் பண்ணையில் அவங்க முழக்குனது ரீல்ஸ் எடுக்காதேன்னு. அதாவது எங்களை வேலை செய்ய விடு, ரீல்ஸ் எடுக்காதே அப்படின்னு. எதனால் அவங்க சொன்னாங்கன்னா, காலைல எந்திரிச்சோன்னே தாவேக்காவில் இருக்கிறவனும் சரி, அவங்க எம்எல்ஏ அமைச்சர் எல்லாருமே தூங்கி நாளே வந்து பிளான் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்குது, நான் தூங்குறத ஒரு ரீல்ஸ் எடுத்து போடு, இங்கே போகிறத ரீல்ஸ் எடுத்து போடுன்னு காலையில் கேமரா தூக்கிட்டு கிளம்பி ஒவ்வொரு இதுலையும் போயிட்டு ஆய்வுங்கிற பேரில் இவங்க ரீல்ஸ் எடுத்து போட்டுருக்காங்க. நம்ம இவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி ரீல்ஸ் எடுத்து போடுறாரு, ஒரு சின்ன பொண்ணு கூட வந்து பேட்டி கொடுத்துச்சு. அதுக்கு கூட நம்மளை வந்து இதை சொன்னோம்னா ஊப்பிப்பாங்க, இல்லை அந்த பிள்ளையே ஊப்பின்னு சொல்லுவாங்க, இல்லை அதையும் கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருப்பாங்க. அது அடுத்த பிரச்சனை. விஜய் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த மராத்தான் ஓட்டமாக அது ஓடினதுக்கு பார்த்தீங்கன்னா, சுற்றி அவங்க அந்த ரீல்ஸ் போடுறதுகளில் லேடிஸுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு அவர் ஒரு இத்தனை கிலோமீட்டர் ஓடினேன்னு சொல்லி ஒரு 4-5 நாளைக்கு அது டாப்பிக்காக ஓடுனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீல்ஸ் ஆச்சு. ஏன்னா அவர் சினிமாவிலேருந்து வந்தவர், அதனால் அவருக்கு எல்லாமே வந்து ரீல்ஸு தான். தமிழ்நாட்டு மக்களோட இது அவருக்கு வந்து தெரியாது. அதையும் அவனாவது ரீல்ஸ் எடுத்து போட்டால் தான் இன்றைக்கி வந்து முன்னாடியெல்லாம் ஆட்சியில் பார்த்திங்கன்னா டிவியில் போராட்டம் பண்ணுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணி அரசுக்கு வந்து கோரிக்கையாக மனு அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் பண்ணால் தான் அரசு வந்து அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணி ஏதோ ஒன்று செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னைய நிலைமைக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணிங்கன்னா வேலை செய்யாது. டக்குன்னு ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டியேன்னு வச்சுக்கோங்களேன், போதும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து ஆதாரம் தேவை அப்படின்னா ட்விட்டரில் அந்த டாப்பிக்கை போட்டு விட்டிங்கன்னா அவங்க கமெண்ட் போடுவாங்கல்ல, அதை தூக்கிக்கிட்டு ஒரு அமைச்சரே ஆதாரம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு வந்து ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கி போய் கிடக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தலைமை சரி இருந்தால் தான் கீழே உள்ளவன் சரி இருப்பான். அதனால் இந்த ரீல்ஸை எதிர்த்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணது பார்த்திங்கன்னா, அது பார்க்கவே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரீல்ஸ் எடுக்காதே எங்களை வேலை செய்ய விடுன்னு சொல்லி போட்டது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இது ஒரு புதுமையான போராட்டம். அரசு ஊழியர்களும் ஒரு புதுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. மாற்றம் செம்மையாக வந்திருக்கு. மக்கள் எல்லோரும் இன்னும் 5 வருஷத்துக்கு ரீல்ஸே போட்டு ரீல்ஸ் மோகத்தில் சந்தோஷமாக இருங்க, விசிலடிங்க, கொண்டாடுங்க. நன்றி.